வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில அதாவது விஜய் ஆண்டி வந்து மனோஜுக்கு அந்த ரூ. 5,00,000 குடுத்து டைவர்ஸ வாங்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்ட்டு கேட்குறாங்க முத்து மீனட்ட. அவங்ககிட்ட நாங்களே வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ட்ட இல்ல அப்டிங்கிறாப்புல. என்கிட்ட மனோஜ் வந்துட்டு யாரும் எனக்காக தர தேவையில்ல. நானே பார்த்துக்கிறேன். நான் நெறைய பேர்ட்ட கேட்டுருக்கேன். எப்படியும் 2 நாள்ல வந்துரும் அப்டிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அது சத்தியம் அப்டின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையிலே சத்தியம் செய்றாப்புல. சரி எதுவோ ஆனா பிரச்சனையில மாட்டி மட்டும் விட்டுறாத அப்டிங்கிறாப்புல. விஜய் ஆண்டி வந்து கேட்குறாப்புல, "உண்மையில சொல்றா இன்னும் பண்ணியிருக்கியாடா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. நான் ஃப்ரெண்டுட்ட கேட்டுருக்கேன் வாங்கி தரேன்" அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு மனோஜ் வந்து ஒரே ஜாலியா இருக்காப்புல. ஏன்னா, ஒரு பக்கம் வந்து டைவர்ஸ் கிடச்சிரும், இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிடலான்ட்டு. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியும், ஸ்ருதியும் வந்துட்டு அவங்க பங்குக்கு ரூ. 1,00,000 தராங்க. எதுக்கு? இந்த கடன் கட்டுறதுக்கு. வேணாங்கிறாப்புல நம்ம மனோஜும் இது சாரி நம்ம முத்துவும், மீனாவும். பட் இருந்தாலும் குடுத்துட்டு போயிறாங்க. இங்கே இந்த டியூஷனுக்கு வர்றாப்புல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகா சத்யால கல்யாணம் நடந்துருக்கு அதுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாப்புல. அப்புறம் இன்னைக்கு வந்து டாபிக் வந்து லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து லவ் பற்றி சொல்ல நம்ம நம்ம இவ இவர் வந்து அவர் என்ன சொல்லிடுறாப்புல நம்ம ஸ்வேதா வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஒரு மாதிரி கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தை கட்டுறாங்க. அங்கே கல்யாணத்துக்கு எல்லாம் தயாராகிருக்காங்க. அங்கே அண்ணாமலை சார் விஜயாண்டி எல்லாம் வர ஒரே வந்து ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதோடு அங்கே முடியுதுங்க. விஜயாண்டி வந்து சும்மா இருக்காமல் வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணி கல்யாணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு பேசுகிற மிஸ் பண்ணால் பாருங்கள்.